அதானி குழுமத்தை காப்பாற்ற 33,000 கோடி ரூபாயை முதலீடு செய்ய LIC நிறுவனம் நிர்பந்திக்கப்பட்டதாக அமெரிக்க ஊடகம் வெளியிட்ட தகவல் நாட்டில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குற்றச்சாட்டை LIC நிர்வாகம் நிராகரிக்க எதிர்க்கட்சிகள் எல்லாம் விசாரணையை கோர நாட்டில் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கும் விவகாரத்தில் நடப்பது என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். குஜராத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் கௌதம் அதானி குழுமத்திற்கு எதிராக அமெரிக்காவில் இருந்து மீண்டும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2023இல் அமெரிக்காவின் ஹிண்டன்பர்க் நிறுவனம் இந்திய பங்குச்சந்தையில் அதானி குழுமம் பங்குகளின் விலை செயற்கையாக அதிகரித்ததாகவும் கணக்குகளில் மோசடி செய்ததாகவும் குற்றம் சாட்டியது. அப்போது அதானி குழும பங்குகள் பெரும் சரிவை சந்தித்தன. இதுகுறித்து விசாரித்த செபி ஹிண்டன்பர்க் வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஆதாரமற்றவை என்றது. இந்த விசாரணை முடிவு வெளியான சில தினங்களில் அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்ட் செய்தி நிறுவனம் LICயை மையமாக வைத்து அதானி குழுமத்திற்கு எதிராக பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது. இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனமான LIC பாலிசிதாரர்கள் பிரீமியம் தொகையை பிற நிறுவனங்களில் முதலீடு செய்கிறது. இப்படி செய்யும் முதலீட்டில் 33,000 கோடியை அதானி குழுமத்தில் முதலீடு செய்ய அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக வாஷிங்டன் போஸ்ட் செய்தியில் குறிப்பிட்டிருந்தது. அதானி குழுமத்திற்கு கடன் சுமை அதிகரித்து வருகிறது. அதனால் அமெரிக்க, ஐரோப்பிய வங்கிகள் அதானி குழுமத்திற்கு கடன் வழங்க தயங்குகின்றன என செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இந்திய அரசு அதானிக்கு உதவி செய்ய திட்டம் தீட்டியதாகவும் 33,000 கோடி ரூபாயை அதானி குழுமத்தில் முதலீடு செய்ய மே மாதம் பரிந்துரைகளை வழங்கியதாகவும் நிதி ஆயோக் மற்றும் LIC அதிகாரிகளுடன் இணைந்து நிதி அமைச்சக அதிகாரிகளால் திட்டம் உருவாக்கப்பட்டதாக வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டது. இந்த குற்றச்சாட்டு எதிர்க்கட்சிகள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மோதானி, அதாவது மோடி அதானியின் கூட்டு முயற்சியில் 30 கோடி பாலிசிதாரர்களின் பணம் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும் தனியார் நிறுவனத்தை காப்பாற்றுவது தங்களுடைய வேலை என்று எந்த அடிப்படையில் நிதி ஆயோக் மற்றும் நிதி அமைச்சக அதிகாரிகள் இந்த முடிவை எடுத்தார்கள் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் நாடாளுமன்ற பொது கணக்கு குழு முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். மறுபுறம் த வாஷிங்டன் போஸ்ட் வைத்திருக்கும் குற்றச்சாட்டு பொய்யானது, அடிப்படையற்றது என்று LIC திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது. அதானி குழுமத்தில் முதலீடு செய்ய எந்த திட்டமும் வகுக்கப்படவில்லை என்று கூறியிருக்கும் LIC நிறுவனம் எங்கள் முடிவுகளில் நிதி அமைச்சகமோ வேறு எந்த துறையோ தலையிடாது, சட்டத்திற்கு உட்பட்டே எங்களுடைய முதலீட்டு முடிவுகள் இருக்கும் என்று கூறியிருக்கிறது. அமெரிக்க ஊடகச் செய்தி LICயின் நற்பெயரையும் புகழையும் கெடுப்பதாக உள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க வங்கிகள், ஐரோப்பிய வங்கிகள் அதானி குழுமத்திற்கு கடன் வழங்க தயங்குவதாக வாஷிங்டன் போஸ்ட் செய்தி குறிப்பிடும் வேளையில் ஜூன் மாதம் அதானி குழுமத்திற்கு அமெரிக்க மற்றும் உலகளாவிய காப்பீட்டு நிறுவனங்களிடம் மிகப்பெரிய அளவில் முதலீடுகள் வந்திருப்பதையே புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. ஜூன் மாதம் அதானி குழுமத்தில் LIC 5,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ததை தொடர்ந்து அமெரிக்காவை தளமாக கொண்ட அத்தீனா இன்சூரன்ஸ் நிறுவனம் அதானியின் மும்பை சர்வதேச விமான நிலைய திட்டத்தில் 6,650 கோடி ரூபாயை முதலீடு செய்திருக்கிறது. அமெரிக்காவின் அப்பல்லோ குளோபல் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் 6,500 கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக தெரிவித்தது. அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட், DBS வங்கி, DZ வங்கி, ரப்போ பேங்க் மற்றும் பேங்க் சினோபேக் கோ லிமிடெட் உள்ளிட்ட உலகளாவிய நிதி நிறுவனங்களிடம் இருந்து 2,195 கோடி ரூபாயை திரட்டியிருக்கிறது. இந்தியாவின் மிகப்பெரிய காப்பீட்டு நிறுவனமான LIC விரிவாக ஆராய்ந்தே முதலீட்டு முடிவுகளை எடுக்கிறது என்பதற்கு அதனுடைய வலுவான நிதி நிர்வாகமே சாட்சியாக இருக்கிறது. அதாவது இந்தியாவில் முதல் 500 நிறுவனங்களில் LIC 2014ஆம் ஆண்டு செய்த முதலீடு 10 மடங்கு அதிகரித்திருக்கிறது. அதாவது 1.56 லட்சம் கோடி ரூபாயில் இருந்து 15.6 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. இதில் அதானி குழுமத்திற்கு LIC கொடுத்த கடன் என்று பார்த்தால் குழுமம் வைத்திருக்கும் மொத்த கடனான 2.6 லட்சம் கோடியில் 2% மட்டுமே. LIC அதானி குழுமத்தில் 4% பங்குகளை வைத்திருக்கிறது. அதனுடைய மதிப்பு 60,000 கோடியாக இருக்கிறது. ரிலையன்ஸ் நிறுவனத்தில் 6.94% பங்குகளை LIC வைத்திருக்கிறது. அதனுடைய மதிப்பு 1.33 லட்சம் கோடியாக இருக்கிறது. ITC லிமிடெடில்
15.86% பங்குகளை வைத்திருக்கிறது. அதனுடைய மதிப்பு 82,800 கோடி ரூபாயாக இருக்கிறது. HDFC வங்கியில் 4.89% பங்குகளை LIC வைத்திருக்கிறது. அதனுடைய மதிப்பு 64,725 கோடி ரூபாயாக உள்ளது. பொதுத்துறை வங்கியான SBIயில் 9.59% பங்குகளை வைத்திருக்கிறது LIC. அதனுடைய மதிப்பு 79,361 கோடி ரூபாயாக இருக்கிறது. TCS நிறுவனத்தில் LIC 5.02% பங்குகளை, அதாவது 5.7 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை வைத்திருக்கிறது. வாஷிங்டன் போஸ்ட் செய்திக்கு பாஜக கடுமையாக பதிலளித்துள்ளது. அதானி குழுமத்தை குறிவைத்து இந்திய பங்குச்சந்தையை பலவீனப்படுத்த முடியாததை அடுத்து டீப் ஸ்டேட்டால் இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனம் டார்கெட் செய்யப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை. ஒட்டுமொத்தமாக அமெரிக்க ஊடகம் வெளியிட்ட செய்தி இந்திய அரசியலை பரபரப்பாக்கி இருக்கிறது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.